ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜோஸ் கிச்சன். நீங்கள் இன்னும் நம்ம ஜோஸ் கிச்சன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலையா? சட்டுன்னு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு லைக் பட்டனையும் ஹை பட்டனையும் தட்டி விட்டுட்டு வாங்க வீடியோக்குள்ளார போகலாம். தேங்காய் பால் சாப்பிட்றதுனால நமக்கு கிடைக்கக்கூடிய ஆரோக்கிய நன்மைகள் என்னென்ன அப்படின்னு தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்காயை நறுக்கி அதிலிருந்து பிரித்தெடுக்கிற பாலில் நிறைய மருத்துவ நன்மைகள் இருக்கு. இதில் துத்தநாகம், லாரிக் அமிலம் இது மாதிரியான அத்தியாவசிய ஊட்டச்சத்துக்கள் இருக்குல்ல, அது எல்லாமே இருக்கு. இது நம்மளோட ஒட்டுமொத்த உடல் நல ஆரோக்கியத்துக்கு நிறைய நன்மைகளை தரக்கூடியதாக இருக்கு. தேங்காய் பாலை உணவை தவிர்த்து சருமம், கூந்தல் பராமரிப்புக்கு பயன்படுத்தலாம். ஃப்ரெஷ்ஷாக எடுக்கப்பட்ட தேங்காய் பாலை காலையில் வெறும் வயிற்றில் குடிச்சிட்டு வந்தீங்கன்னா உங்கள் உடலில் பல அதிசய மாற்றங்கள் நிகழ ஆரம்பிக்கும். தேங்காய் பால் சாப்பிட்றதுனால அது என்னென்ன நோய்களுக்கெல்லாம் மருந்தாக பயன்படுதுன்னு பார்த்துட்டு வந்துடலாமா? இரத்த சோகையை தடுக்கிறதுல தேங்காய் பால் எப்படி பயன்படுது அப்படின்னு பார்க்கலாம். பெண்களுக்கு ஏற்படுற பொதுவான சில பிரச்சனைகளில் இரத்த சோகையும் ஒன்று அப்படின்னு சொல்லலாம். தேங்காய் பாலில் நிறைஞ்சிருக்கக்கூடிய இரும்பு சத்து இருக்குல்ல, இது இரத்த சிவப்பணுக்களோட எண்ணிக்கையை அதிகரிக்க உதவுது. இதை தொடர்ந்து நீங்கள் உணவில் சேர்த்துட்டு வந்தீங்கன்னா இரத்த சோகை வராமல் தடுத்துக்கலாம். உடல் எடையை கட்டுக்குள் வைக்கிறதுல தேங்காய் பால் எப்படி பயன்படுது அப்படின்னு பார்க்கலாம். தேங்காய் பால் அப்படிங்கிறது உங்களை ரொம்ப நேரத்துக்கு நிறைவாக வச்சிருக்கிறதன் மூலமா அதிகப்படியான உணவு நீங்கள் சாப்பிட்றத கட்டுப்படுத்தும். இது என்ன பண்ணுன்னா உங்களோட உணவில் சேர்த்துட்டு வரதன் மூலமா தினசரி கலோரி சாப்பிட்றத கட்டுப்படுத்திக்கலாம். உடல் எடையை குறைக்க நினைக்கிறவங்களுக்கு தேங்காய் பால் அப்படிங்கிறது ஒரு சிறந்த பலனை தரும். வாய்ப்புண், வயிற்றுப்புண்ணை குணப்படுத்துறதுல தேங்காய் பால் எப்படி பயன்படுது அப்படின்னு பார்க்கலாம். தேங்காய் பாலை வெறும் வயிற்றில் குடிச்சிட்டு வந்தீங்கன்னா வயிற்றுப்புண்கள்லாம் குணப்படுத்திடும். இதில் இருக்கக்கூடிய ஆன்டி பாக்டீரியல், ஆன்டி அல்சர் பண்புகள் இருக்குல்ல, இது புண்களை ஏற்படுத்தக்கூடிய பாக்டீரியாக்களை எதிர்த்து போராடக்கூட உதவியாக இருக்கும். நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்க செய்கிறதுல தேங்காய் பால் எப்படி பயன்படுது அப்படின்னு பார்க்கலாம். தேங்காய் பாலில் இருக்கக்கூடிய ஆன்டிசெப்டிக் பண்புகள் இருக்குல்ல, இது என்ன பண்ணுன்னா உடலில் ஏற்படக்கூடிய நோய் தொற்றுகளை எதிர்த்து போராட உதவுது. பாக்டீரியா, வைரஸ் மாதிரியான நுண்கிருமிகளோட தொற்றுகள்லேருந்து நம்ம உடம்பை பாதுகாத்துக்குது. நோய் எதிர்ப்பு மண்டலத்தை வலுப்படுத்துறதுக்கும் தேங்காய் பாலை நீங்கள் உணவில் சேர்த்துக்கலாம். இதனால வயிற்றுப்போக்கு மாதிரியான செரிமான பிரச்சனைகள் வராமல் கூட தடுத்துக்கலாம். இதயத்தை ஆரோக்கியமாக வச்சிருக்கிறதுல தேங்காய் பால் எப்படி பயன்படுது அப்படின்னு பார்க்கலாம். ஆரோக்கியமான வாழ்க்கைக்கு இதயம் அப்படிங்கிறது ஆரோக்கியமாக இருக்க வேண்டியதும் அவசியமான ஒன்று தான். அந்த வகையில் நம்மளோட இதயத்தை பாதுகாக்கக்கூடிய உணவுகளில் தேங்காய் பாலும் ஒன்று. இதில் இருக்கக்கூடிய லாரிக் அமிலம் இருக்குல்ல, இது என்ன பண்ணுன்னா உடம்புல இருக்குல்ல அந்த கெட்ட கொலஸ்ட்ரால் அளவை குறைக்க உதவுது. நல்ல கொழுப்பை அதிகரிக்கிறதன் மூலமாக உடலுக்கு பல நல்ல நன்மைகளையும் தருது. ரத்த சர்க்கரையை கட்டுக்குள் வைக்கிறதுல தேங்காய் பால் எப்படி பயன்படுது அப்படின்னு பார்க்கலாம். தேங்காய் பாலில் இருக்கக்கூடிய ஆன்டி ஆக்சிடென்ட் பண்புகள் இருக்குல்ல, இது உடம்புல இன்சுலின் உற்பத்தியை மேம்படுத்துது. ரத்த சர்க்கரை அளவை கட்டுக்குள் வைக்கிறதுக்கும் உதவியாக இருக்கும். நினைவாற்றலை மேம்படுத்துறதுல தேங்காய் பால் எப்படி பயன்படுது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். தேங்காய் பாலில் இருக்கக்கூடிய பண்புகள் இருக்குல்ல, அது நம்ம மூளைக்கு தேவையான ஆற்றலை தருது. இது நினைவாற்றலை மேம்படுத்துறதுக்கும் உதவியாக இருக்கும். இந்த வீடியோவில் தினமும் காலையில் வெறும் வயிற்றில் தேங்காய் பால் குடிக்கிறதுனாலையும் தேங்காய் பாலை உணவில் சேர்த்துக்கிறதுனாலையும் நமக்கு கிடைக்கக்கூடிய ஆரோக்கிய நன்மைகள் என்னென்ன அப்படின்னு தான் பார்த்தோம். இனி மிஸ் பண்ணாமல் தேங்காய் பாலை குடிச்சு பலன் பெறுவீங்க அப்படின்னு நம்புகிறேன். இது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பட்டனையும் ஹை பட்டனையும் தட்டி விடுங்க. இது உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு பயன்படணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஷேர் பண்ணி விடுங்க. நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க ஃப்ரெண்ட்ஸ். நீங்களும் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பார்த்தா நமக்கு பவர் கிடைக்கும். நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பார்க்குறது இது மாதிரியான வீடியோக்கள் தொடர்ந்து போடுறதுக்கு எங்களை மோட்டிவேட் செய்கிற விதமாக அமையும் ஃப்ரெண்ட்ஸ். சப்ஸ்கிரைப் பண்ணுறதோடு மட்டும் இல்லாமல் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணி வச்சிட்டிங்கன்னா நாங்கள் வீடியோ போட்ட உடனே நோட்டிஃபிகேஷன் உங்கள் செல்ஃபோனை வந்தடையும். நாளைக்கு வேறொரு ஆரோக்கியமான பதிவில் சந்திக்கலாம். தேங்க்யூ, பாய்.